ஃபஸ்ட்டு நாம் ஒரு நிலைக்கு உயரணும்னா நாம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தொழிலில் கரெக்டாக இருக்கணுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்லை, அதில் நாம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக அதை கன்டினியூ பண்ணோங்க. அந்த மெயின் ஒரு சோர்ஸ் வேணுங்க, அதுதான் சேலரி. இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய அம்பானியோ அதானியோ ஆக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வி கேன் லேர்ன் வாட் வி கேன் டூ. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேலரி நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வாழ்கிறதுக்கே கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணணுன்னா நமக்கு சேலரி இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் நெகோஷியேட். நாம் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை அந்த தொழிலுக்கு நாம் முயற்சிக்கும் போதும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம செய்கிற தொழிலுக்கும் ஒரு நெகோஷியேஷன் வேணுங்க. அது எப்படி கிடைக்குன்றத நாம் ஒரு ஒரு பொருளையும் அலசி ஆராய்ஞ்சி அந்த தொழிலை நாம் எடுக்கணுங்க. கோல்டன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அடுத்த விஷயம். கோல்டன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னால் என்னங்க, நாம் கையில் என்ன இருக்குன்றதை நாம் ஒரு முயற்சி எடுத்து அதை நம்ம வெற்றி அடைகிற வரலையும் விடக்கூடாதுங்க. நாம் 10 முறை தோத்தாலும் சரி 9 முறை நம்ம வின் பண்ணுறோங்க. அப்படி தாங்க இருக்கணும். அப்போது 20 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுறோங்க. அப்படி தான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போதும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தில் பிளான் பண்ணணும், அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நம்ம டு டூ லிஸ்ட்டு ஒன்று போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 4 மைண்ட் செட்டுங்க. ஒன்று நாம் கரெக்டாக திங்க் பண்ணணும், கரெக்டான டைரக்ஷனில் திங்க் பண்ணுறான்னு இருக்கணும். நாம் கூட யார் இருக்கான்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. சம் பீப்புள் வெரி 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 பேட். வி ஹாவ் டு சே நோ நோ நோ. அடுத்தது ரிசல்ட்டுங்க. ரிசல்ட்டை பற்றி கவலையே படக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம் எடுத்துக்கிற விஷயம் பரவாயில்லை, ஓகே, இந்த முறை இல்லைனா அடுத்த முறை. இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறோன்னா அடுத்த ஸ்டெப்ஸை மொதல் ஸ்டெப்ஸ் போனால் தான் அதுக்கு அடுத்தது மேலே ஸ்டெப்ஸ் போக முடியுங்க. இப்போ நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அதில் நாம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வேறு யாராலையுமே கிடைக்க முடியாதுங்க. இப்போது நாம் ஒரு பில்டிங்கில் 10 முறை நம்ம ஏறி இறங்கியிருக்கோன்னா அந்த பில்டிங்கில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் ஸ்டாப் வேஸ்டிங் டைம். எப்பயுமே நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. நமக்கு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் டே 30 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் யூ கேன் கெட் 6 டேஸ்னால் 3 ஹவர்ஸ் இருக்குங்க. அப்புறம் 1 டே சண்டே யூ கேன் என்ஜாய் தி சண்டே ஆர் யூ கேன் ஆட் இட் தட் ½ an hour ஆல்சோ. அப்போது நீங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி எந்த மைண்ட் செட்டும் டைம்லேயே இருக்கணுங்க. டைம் ஈக்குவல் டு மணி, மணி ஈக்குவல் டு டைம்ங்க. எல்லா ஜாம்பவானும் சொல்கிறது அதுதான். அம்பானியும் சரி, முகேஷ் அம்பானி,
பெருமாள் எல்லாருமே வந்து எப்படின்னா அவங்க வந்து தன் டைம் மேனேஜ்மெண்ட்டை வெரி இம்பார்ட்டண்ட்டாக வச்சுப்பாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் சரி, எல்லா பிஸ்னஸ் மேனும் சரி, டைம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ் வித்தவுட் ஃபுல்ஃபில்மெண்ட், சக்ஸஸ் வந்துங்க வித்தவுட் ஃபுல்ஃபில்மெண்ட் அது வரவே வராது. ஸ்டாப் சீசிங் தி ராங் ஃபிஷ் லைன். அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தப்பாக நம்ம சூஸ் பண்ணி அந்த வழியில் நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் மைண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் திங்க் பண்ணணும், விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் நாட் கரெக்ட். யூ கேன் சூஸ் தட் பெஸ்ட் ஒன், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இப்போது ஃப்ளைட்டு வாங்கணுமா, இல்லை கப்பல் வாங்கணுமா, வாட் எவர் இட் இஸ், பைக் வாங்கணுமா, கார் வாங்கணுமா, யூ ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிளியராக இருந்தால் தான் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண நம்பர் 1 ஸ்டெப்பாக இருக்கணும். கான்ஃபிடென்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரூஃப்ங்க. நீங்கள் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும்னா, நீங்கள் இந்த தண்ணியை வந்து எல்லோ கலரு, ஒயிட் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலரு எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் யூ கேன் ஸ்டே ஆன் தி ப்ளூ. வாட் எவர் இட் இஸ், தட் கலர் இஸ் யுவர் மைண்டு. நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் நம்ம நெகலெக்ட் பண்ணவே கூடாது. கரெக்டாக போகிறீங்கன்னா ஓகே, இதுதான் வழி, இதுதான் நம்ம போகணும், இந்த வழி தான் போகணும் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக போயின்னு இருக்கோம். ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ பண்ணோம் அப்போ பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணவே கூடாது. ஸ்டாப் திங்கிங், ஸ்டார்ட் டூயிங். அப்படி இன்றைக்கி பண்ணணுமா, இன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா பண்ணியே ஆகணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. இட்ஸ் நாட் அ குட் ஐடியா டு எக்ஸ்பேண்ட் நெக்ஸ்ட் டே. Topical, rub it on and watch it go. Make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up.